ஒரு ஊரில் முத்தன் என்பவர் வாழ்ந்து வந்தார். சொந்த தொழிலில் ஈடுபட்டு கடினமாக உழைத்து செல்வேந்தராக உயர்ந்தார். அவருக்கு புகழினி, மதியழகன் என்று 2 பிள்ளைகள். கல்விக்கு முதன்மை அளிக்காமல் பிள்ளைகள் இருவரையும் தொழிலில் ஈடுபடுத்த எண்ணினார். ஆனால் தந்தையின் விருப்பத்தையும் மீறி கல்லூரி வரையும் படித்து முடித்தனர். முத்தனுக்கு கல்வியின் மேல் பெரிய ஈடுபாடோ விருப்பமோ கிடையாது. ஆகவே சரியாக கல்வி கற்காத முத்தனை அவரது வியாபார கூட்டாளிகள் ஏமாற்றிவிட்டனர். இதனால் வீடு, வயல், ஆடு மாடுகள் என செல்வத்தை இழந்தார். ஒருவேளை உணவுக்கே துன்பப்படும் நிலைக்கு ஆளானார். முத்தனின் பிள்ளைகள் இருவரும் இனியும் தாமதிக்க கூடாது என எண்ணி பல நிறுவனங்களுக்கு வேலைக்கு வேண்டி விண்ணப்பித்தனர். உரிய கல்வி தகுதி பெற்றதால் இருவருக்கும் நல்ல வேலை கிடைத்தது. சில நாட்களிலே குடும்பத்தின் வறுமை நீங்கியது. முத்தன் கல்வியின் சிறப்பினை உணர்ந்து தமது கருத்தினை மாற்றிக்கொண்டார். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல் மற்றவை அவை. ஒருவருடைய நிலைத்த செல்வம் என்பது அவர் கற்ற கல்வியே ஆகும். அதனை தவிர வேற எந்த செல்வமும் நீடித்து இருக்காது. நன்றி. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.